ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு இனிதாக கிடைக்கப் பெறும். எதற்காக இத்தனை நாள் காத்திருந்தாயோ அது கிடைக்காததால் உன் மனம் மிகவும் கலக்கத்தில் இருக்கின்றது. நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன் முருகன் நான் உன்னை மகிழ்விப்பேன். என்னுடைய அன்பு பிள்ளைக்கு இந்த முருகனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீ என்னுடைய ஆசையினை நிறைவேற்றி கொடு அப்பா என்று கேட்டும் அதில் நான் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன். என் குழந்தையாகிய நீ ஏதோ ஒரு மனக்குழப்பத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்தபடியே இருக்கின்றது. நித்திரையில் கூட சில சமயங்களில் உனக்கு பதட்டமாகவே இருக்கின்றது. உன்னை போட்டு ஏதோ ஒரு வகையில் குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, நான் என்னதான் நல்லது செய்தாலும் உனக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்து கொண்டிருப்பது போலவே உணர்கின்றாய். அந்த உணர்விலிருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி இப்பொழுதும் நான் வந்தேன். நான் எது ஒரு காரியத்தை உனக்கு செய்து கொடுத்தாலும் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் என்று நீ முழுமையாக நம்பு. அது ஏமாற்றத்தை கொடுத்து விடுமோ என்ற பயத்திலேயே செயல்களை எப்பொழுதும் செய்யாதே. எல்லாம் சரியாக நடக்கின்றதா என்று மனதிற்குள் குழப்பத்தோடு இருக்காதே. என் மீது நம்பிக்கை வைத்து எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்துக்கொள். இது நாள் வரை சறுக்கல்களையும் சங்கடங்களையும் சந்தித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை பிறர் மத்தியில் உயர்ந்து நிற்கும். யாரை நம்பினாலும் அங்கே ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் தானே மிஞ்சுகின்றது என் குழந்தைக்கு. அதை எல்லாமே நான் அறிவேன். நீ நம்பிய இடத்தில் உனக்கு சில ஏமாற்றங்கள் நிகழப்படுகின்றது. வளர்வதற்கான அறிகுறிகள் எதுவுமே தென்படவில்லையே என்ற ஏக்கமும் இருக்கின்றது. ஏமாற்றத்திற்கும் ஏக்கத்திற்கும் முற்றுப்புள்ளியை இக்கணம் வைக்கின்றேன். எந்த ஒரு இடத்திலும் இனி நீ ஏமாற மாட்டாய். பெரிய பயத்திலிருந்து வெளிவா. உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பதை நீ அறியவில்லை. அதனால்தான் இத்தனை பயம் உனக்கு. அதை நான் அறிந்திருக்கின்றேன். அதனால்தான் எதை நினைத்தும் கவலைப்படாதே, எல்லாம் சுமூகமாக முடியும், நல்லபடியாக நடக்கும் என்றும் சொல்கின்றேன். கலங்காதே குழந்தையே. உனக்கு தெரிய வேண்டிய விஷயம், புரிய வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும்தான். உன் மனதில் எப்பொழுதும் கோபம் என்கின்ற ஒன்று குடிகொள்ளும் பொழுது பேசுகின்ற வார்த்தையில் மிகவும் கவனமாக இருந்துவிடு. உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது உன்னுடைய கோபம்தான். பலமுறை நான் சொல்லியும் இன்னும் முழுமையாக விட்ட பாடு இல்லை. நிதானத்தையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எங்கே கையாளுகின்றாயோ அங்கே உனக்கான வெற்றி உறுதி செய்யப்படுகின்றது என்பதை மறந்து விடாதே. இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோலதான் வாழ்க்கையில் கஷ்டங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை குறை சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் அதை சொல்லி கொண்டேதான் இருப்பார்கள் இறுதி வரையில். நீ ஆனால் அதே இடத்தில் இருக்கப் போவது இல்லை. மாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். விடை தெரியாத பல கேள்விகளுக்கு இனி விடை சுலபமாக கிடைத்துவிடும். வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் எதுவும் நடந்த பாடு இல்லை என்று நினைக்கின்றாயா? எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று நம்பு. நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய். சந்தேகம் இருக்கின்ற இடத்தில் உண்மை மறைந்து விடும். உண்மை இருக்கின்ற இடத்தில் சந்தேகம் எழாது. என் அன்பு குழந்தையே, எல்லாம் உன் வாழ்விற்கான நன்மைக்குத்தான். சிந்தனைகளையும் எண்ணங்களையும் எப்பொழுதும் உயர்வாக வை. நீ கேட்ட அத்தனையையும் நான் தருவேன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நீ பிறந்ததற்கான அர்த்தம் கிடைக்கப் போகின்றது. உனக்கு உதவி செய்வதற்கு எல்லா நேரமும் நான் தயாராக இருக்கின்றேன். என் உதவியை பெறுவதற்கு நீயும் தயாராக இரு. உதவி கிடைக்காதோ என்று தயாராக இல்லாமல் இருந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உனக்கு சொந்தமான விஷயங்கள் பல உன்னிடம் வந்து சேரும். தள்ளி இருந்தது இத்தனை நாள். உன்னுடைய முயற்சியினாலும் அதை பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது
நேரமும் காலமும் உன்வசம் திரும்பி இருக்கின்றது. முயற்சியே இல்லாமல் கூட உனக்கானது உன்னை வந்து தானாக சேரும்படி நான் செய்திருவேன். நான் உன் கண்ணில் பட்டு இக்கணம் நீ என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் இன்று இரவுக்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 7 முறை சொல்லிவிட்டு உறங்க செல். ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஷண்முகாய நமக, ஓம் குமாராய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக என்று மனமாற என்னை நினைத்து சொல்லிப்பார். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் மாயமாகிவிடும். எல்லையில்லா இன்பத்தை உன் வாழ்க்கை வரவேற்க தொடங்கிவிடும். கிடைக்காததை நினைத்தும் நடக்காததை நினைத்தும் வருத்தப்பட்டது முடிந்து அனைத்தும் கிடைக்கவும் பெற்று நடக்கவும் பெற்று மிகவும் சந்தோஷத்தை உன் வாழ்வானது காணும். மிக நல்ல நிலைமையை, மிக நல்ல முன்னேற்றத்தை விரைந்து உன் வாழ்வானது காணும். நான் உனக்காக குறிப்பிட்ட அற்புத மந்திரம் இன்று இரவுக்குள் நீ இதை சொல்லிவிட்டாயானால் உன் வாழ்க்கை மிக பெரிய நன்மைக்குள் அடியெடுத்து வைத்து விடும் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. நீ காத்திருந்து சோர்ந்து போன விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு காத்திருப்பும் இல்லாமல் உனக்கு கைகூடி வரும். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம். என் அன்பு குழந்தையே, அரவணைப்போடும் அன்போடும் பல நேரங்களில் பலரிடத்தில் நடந்து கொண்டாலும் வெறுப்பையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எல்லாம் எனக்கு தெரியும். அத்தனையிலிருந்தும் நான் உன்னை வெளிக்கொண்டு வந்து அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய நிலையில் நான் உன்னை வைப்பேன். நம் முயற்சிகள் சரியாக இருக்கின்றதா, சரியான செயல்களை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோமா என்ற கலக்கம் வேண்டாம். உன்னுடைய செயல்களும் சிந்தனையும் எண்ணங்களும் எப்பொழுதும் சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் புகுந்து உன்னோடு கலந்திருக்கின்றேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நீ செய்ய போவது இல்லை. என்னுடைய அனுமதியோடு தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. உனக்கான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். மதிக்காதவர்கள் எல்லாம் தானாக மதிப்பார்கள். அன்புக்காக ஏங்கினாய், அத்தனை அன்பும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. இனி பல இன்பங்களை நீ அனுபவிப்பதையும் நான் பார்ப்பேன். நல்ல வினைகளின் பலன்கள் இனி உன் வாழ்க்கையில் நிரம்ப கிடைக்கும். பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து தவறாமல் அத்தனையையும் செய்ய எல்லா உதவிகளையும் நான் உனக்கு செய்து மகிழ்வேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.